எங்கள் பாசத்திற்கும் பண்புக்கும் உரிய அண்ணா கே மோகன் அண்ணா எம்ஏ எம்பிஎல் அவர்கள் மிகப்பெரிய ஒரு உரையை நிகழ்த்திருக்கிறார். அவர் நோட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் சிறப்பாக முடிச்சிருக்க. ஐயா காளிகரன் ஐயா பேசணும். அவர் எப்படி பேசுவார்னு உங்களுக்கு தெரியும். அதனால் சிற்று ஒரு 10 நிமிடத்தில் முடித்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் இந்திய திருநாட்டின் 77வது குடியரசு தின விழா இந்திய மக்கள் அனைவருக்கும் சேந்தமங்கலம் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டு தற்பொழுது சேந்தமங்கலம் பகுதியில் குடியரசு தின விழா 77வது ஆண்டை முன்னிட்டு மிக அன்போடும் சீரும் சிறப்போடும் எதையும் எதிர்பார்க்காமல் தேசப்பற்றோடு விழாவில் அமைந்திருக்கும் அனைத்து அன்பர்களையும் முதல் கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த விழாவுக்கு வருகை புரிந்திருக்கும் பேராசிரியர் ஐயா அவர்களையும் அண்ணன் மோகனன் அவர்களையும் அர்ஜுனன் ஆசிரியர் அவர்களையும் முத்துசாமி சுகாதாரத்துறை ஐயா அவர்களையும் அர்ஜுனன் அவர்களையும் என் இணை நண்பர் ரஃபீக் அவர்களையும் ராஜேஷ் கண்ணா மற்றும் என்னோடு பணியாற்றும் என் இணை நண்பர் வினோத்குமார் சமூக நீதி என்ற வீர முழக்கத்தோடு ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் பாடுபட்டு கொண்டிருக்கும் என் அன்பு நண்பர் வெங்கடேஷ் அவர்களையும் உதயசூரியன் அவர்களையும் தங்கராசன் அவர்களையும் என் அண்ணன் அம்மைப்பண்ணன் அவர்களையும் சின்ராஜன் அவர்களையும் இந்த விழாவிற்கு வருகை புரிந்த ஐயா பெரியோர் நமச்சிவாயன் அண்ணார் அவர்களையும் இந்த விழாவில் அமர்ந்திருக்க முடியாமல் அங்கங்கே பார்த்து கொண்டிருக்கும் இனப்பற்றாளர்கள் அனைவருக்கும் மற்றும் டெய்லர் அண்ணார் அவர்களுக்கும் சேர்த்து இந்த பகுதியில் இந்த விழாவை கண்டுகளித்திருக்கும் அனைத்து அன்புகளுக்கும் எனது சார்பாக குடியரசு தின விழாவை அன்புடன் ஜெய்ஹிந்த் ஜெய்ஹிந்த் என்ற அன்புடன் வீர முழக்கத்தோடு பாராட்டி கொள்கிறேன். நாட்டின் 77வது குடியரசு தின விழா இன்று கொண்டாடுகிறோம். இந்த நாட்டின் வெள்ளையர்களின் அராஜகத்தை முற்றுப்புள்ளி வைத்த நாள் 1950. வாருங்கள் வாருங்கள், வேற்றுமையில் ஒற்றுமை கண்டு இந்திய திருநாட்டில் வீர முழக்கத்தோடு வெள்ளையரை விரட்டுவோம் விரட்டுவோம் என்று வீர முழங்கி வெற்றி பெற்ற நாள் இந்த நாள். அதற்காக டாக்டர் அம்பேத்கர், டாக்டர் ராஜேந்திர பிரசாத், மகாத்மா காந்தியடிகள், அன்னை தெரசா மிக மிக நாட்டுக்காக போராடிய அனைத்து வீர அன்பர்களுக்கும் சேந்தமங்கலின் சார்பாக குடியரசு விழாவை முன்னிட்டு அவர்களை பணியாற்றிய அந்த உழைப்புக்கு வாழ்க வாழ்க, உங்கள் உழைப்புக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த விழாவில் மிகவும் சீரும் சிறப்பாக நடைபெற்று வருகிற இந்த அனைத்து அன்புகளுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அது சமயம் பெரும் மதிப்புக்கு மரியாதைக்குரிய ஐயா காளியண்ணன் அவர்கள், அவரை நாங்கள் ஒரு வாரத்துக்கு முன்பு அவரை போய் ஒரு சில நிகழ்ச்சியில் பார்த்தோம். அவர் இந்த சமுதாயத்திற்காகவும் இந்த நாட்டுக்காகவும் தேசப்பற்று ஆற்றிய உரையை கண்டுபொழுது உண்மையிலுமே எங்களுக்கு வீக்கத்தக்கமான ஒரு நிகழ்ச்சி. இவ்வளவு பெரிய ஜாமான் நமது பகுதியில் இருந்திருக்கார் என்பதை உண்மையிலுமே எங்களுக்கு தெரியவில்லை. திருவள்ளுவர் தினம் அன்று அவரை போய் நாங்கள் சந்தித்தோம் நமது நண்பர்கள் சார்பாக. அவரிடம் உரையாடிய பொழுது 2 மணி நேரம் எங்களுக்கு போதாது, ஒரு நாள் கூட போதாது அவருடைய செயல்கள் இந்த நாட்டுக்கு. அவ்வளவு பெரிய ஒரு சமூக பற்றாளர் பேராசிரியர் அவர்கள் இந்த விழாவிற்கு வந்திருப்பது இந்த சேந்தமங்கலம் பகுதிக்கு மிக மிக ஒரு பிடித்து வைத்த பகுதியாக கருதி ஐயா அவர்கள் விழாக்கு வந்ததற்கு மிக மிக எனது சார்பாக இந்த விழா சார்பாக மனமார்ந்த நன்றி தெரிவித்து ஜெய்ஹிந்த் ஜெய்ஹிந்த் ஜெய்ஹிந்த். நன்றி, வணக்கம்.